மாவட்ட மக்கள் பிரதிநிதிகள் கேட்டுக்கொண்டதற்கிணங்க நம்முடைய மாண்பு முதலமைச்சர் அவர்கள் பல்வேறு முத்திரை திட்டங்களுக்கு அனுமதியும் வழங்கி நிதியும் வழங்கி இருக்கின்றார். பணி முன்னேற்றம் குறித்து குறிப்பிட்ட இடைவெளியில் ஆய்வு செய்து குறித்த காலத்திற்குள் பணிகளை முடித்து அதை மக்கள் பயன்பாட்டிற்கு கொண்டு வர வேண்டும் என மக்கள் பிரதிநிதிகளையும் அரசு அலுவலர்களையும் நான் கேட்டுக்கொள்கின்றேன். அதேபோல் சாலைகள், குடிநீர், மின் இணைப்பு போன்ற அடிப்படை தேவைகள், அந்த சேவைகள் வழங்குவதில் உள்ள குறைபாடு குறித்து வரும் புகார் மனுக்களை தாமதப்படுத்தாமல் உடனுக்குடன் தீர்வு காணுமாறு கேட்டுக்கொள்கின்றேன். உங்களுக்காக உழைக்கக்கூடிய அரசாக நம்முடைய முதலமைச்சர் தலைமையிலான அரசு திகழ்ந்து கொண்டிருக்கிறது. உங்களது பட்டா எனும் அந்த கனவு இன்றைக்கு நினைவாக்கப்பட்டிருக்கிறது, உண்மையாக்கப்பட்டிருக்கிறது. இன்றைக்கு இந்த விழா மேடையில 90 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் நடைபெறவுள்ள 141 புதிய பணிகளுக்கு அடிக்கல் நாட்டி இருக்கின்றோம். டெய்லி 250 ரூபாய் சம்பளத்துக்கு போயிட்டு இருந்தேன். மொத்த காசும் செலவு பண்ணி என்னால ஆட்டோ வாங்க முடியாது. அரசு உதவு பண்ணாலும் நான் ஆட்டோ வாங்குறேன். 23 வருஷமா கூலி வேலையா போயிட்டு இருந்தீங்க. இதுக்கு மேல ஓனர் ஆகிறதுக்காக கவர்மெண்ட் மானியம் பண்ணி கொடுத்துருக்காங்க. அடுத்தவங்களை சார்ந்து இருக்காம வேலைக்கு போகிறதுக்கு யாரையுமே உதவிக்கு நாடாம நானே போயிட்டு வந்துடலாம். எந்த குறையும் சொல்ல முடியாதுங்க. அவரோட ஆட்சி வந்தாலும் ரொம்ப நல்லா இருக்கு. நம்ம கிட்ட சரியான கொள்கைகள் இருக்கு. நம்முடைய முதலமைச்சர் தலைமையிலான நம்முடைய திராவிட மாடல் அரசுடைய சாதனைகள் இருக்கு. நம்முடைய தலைவருடைய சாதனைகளை மக்கள்கிட்ட கொண்டு போய் சேர்க்க வேண்டிய கடமை நம்ம அத்தனை பேருக்கும் இருக்கு. தைரியமா அனுப்புறாங்க. என் குழந்தைய பாத்துக்கிறதுக்கு நம்முடைய முதலமைச்சர் இருக்கிறாரு. முதலமைச்சர் காலை உணவு திட்டம் இருக்கு, தரமான உணவு கொடுக்கப்படுது. திரு எடப்பாடி பழனிசாமி அவர்களோ அதிமுகலே ஆட்சியில் இருந்ததுன்னா என்ன நினைச்சுப்பாரு? நம்மளாம் இன்னும் பாதி பேர் இந்தியில பேசிட்டு இருந்திருப்போம். அந்த நிலைமையை திரு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் உருவாக்கி இருப்பார். அவர் என்ன சொல்லியிருப்பாரு? நீங்க வர வேணாம், நானே டெல்லிக்கு எங்க கை காட்டுறீங்களோ அங்க நான் கையெழுத்து போட்டு கொடுத்துறேன் அப்படின்னு சொல்லியிருப்பார். தமிழ்நாட்டுடைய மானத்தை காப்பாற்றணும்னா மீண்டும் நம்முடைய ஆட்சி வந்தாக வேண்டும். அதற்கு அணிகள் நீங்க களத்தில் இறங்கி சிறப்பா செயல்படணும். வந்தப்ப ரொம்ப ஹாப்பியா இருந்தது அவரை பாக்குறப்ப. நாங்க வந்தப்ப தரையில தான் உட்காந்து சாப்பிட்டு இருந்தோம். பார்த்தா இப்ப டைனிங் டேபிள் உட்காந்து சாப்பிடுறோம். அது சாப்பிடுறது மட்டும் இல்லாம லேடிஸுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்குனாங்க. அவங்களே மனசு வர மாட்டேங்குது. அப்பா டிரைவரா தான் இருக்காரு. அப்பாவால இவ்வளவு செலவு பண்ணி எங்களுக்கு எதுவுமே பண்ண முடியாது. இங்க வந்ததுக்கு அப்புறமே கவர்மெண்டே எல்லாமே பண்ணுதுண்ணா. ஒர்க் பண்ணதே கிடையாது. இங்க எனக்கு புது புது நான் பார்க்காத எக்யூப்மெண்ட்ஸ்லாம் இங்க இருக்குது. அதெல்லாம் பார்க்கும்போது எனக்கு ரொம்ப சந்தோஷம். நான் இன்னொரு வாட்சை கட்டினது நான் ஸ்மார்ட் வாட்ச் கட்டிட்டு அப்படியே ஸ்கூல் போகும், மேட்சஸ்லாம் போகும்போது எஸ்டிடின்னு சொல்லி சொல்லிட்டு ஒரு கெட்டா இருக்கு. நிறைய ஜாதி பாகுபாடு அந்த மாதிரி எதுவும் இருக்கக்கூடாது. நம்ம எல்லாரும் சமம் அப்படிங்கிற உணர்த்தக்கூடிய அந்த கருத்தை சொல்லக்கூடியதா இருக்கு இந்த விடுதிக்கான பெயர் மாற்றம். கவர்மெண்ட் காலேஜ் கிடைக்கலன்னா கண்டிப்பா நான் படிச்சிருக்க மாட்டேன். ஃபீஸ் கட்டி படிக்கிற அளவுக்கு எங்களுக்கு வசதியும் இல்லை. ஹாஸ்டல்ல லைப்ரரி ஃபெசிலிட்டிஸ் இருக்கு. ஸோ அதனால எங்களுக்கு குரூப் 4 எக்ஸாமுக்கும் டிஎன்பிஎஸ்சி எக்ஸாமுக்கும் நிறைய நோட்ஸ் ப்ரிப்பேர் பண்றதுக்கு நிறைய யூஸ்ஃபுல்லா இருக்கு.